நிஷாந்தன், வணக்கம். நாங்கள் ஒரு 5 நிமிட உரை, 5 நிமிட இசை கேட்டு தியானத்தை ஆரம்பிப்போம்.
அனைவருக்கும் வணக்கம். ஆம், புதிதாக இணைந்தவர்களை மீண்டும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் தாமதிக்காது இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். இந்த இசை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நாம் வகுப்பு முடிவில் நாம் சிறிது கேட்கலாம். ஸோ இப்பொழுது நாம் தியானத்துக்கு செல்லுவோம்.
ஸோ அனைவரும் இந்த திரையை பார்க்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கின்றேன். ஸோ உங்கள் அனைவரையும் சாயோகா தியானத்துக்கு வரவேற்கின்றோம். ஸோ நீங்கள் எமது தியான வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இல்லை என்றால் உங்களுடைய பெயர், இடம், வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் தாருங்கள். உங்களை எமது குழுவில் இணைத்து கொள்ளலாம். அதன் மூலமாக நாம் உங்களோடு தியான தகவல்கள் தொடர்பு கொள்வோம். ஸோ அது நமக்கு வசதியாக இருக்கும். ஸோ கடந்த வகுப்பில் நாம் ஸ்ரீ மாதாஜியை பற்றி பார்த்தோம். மிக எளிமையாக அனைவரும் பயிற்சி செய்யக்கூடிய ஒரு தியான முறையை எளிமையாக வகுத்து நமக்கு தந்திருக்கின்றார். ஸோ நீங்கள் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு அனைவரும் இந்த தியானத்தில் பங்கு பெற்றலாம். போக போக நீங்கள் இது பற்றி நிறைய அறிந்து கொள்வீர்கள். ஸோ எமது முக்கியமான ஒரு அமைப்பு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. எமக்குள் இருக்கும் இந்த சூட்சும சரீரம், மைய நரம்பு தொகுதி அனைவருக்கும் தெரியும். மூளை, முள்ளந்தண்டு மற்றும் அதிலிருந்து நரம்புகள் எமது உடல் எங்கும் செல்கின்றது. மற்றது அது நமக்கு தெரியும். இந்த மைய நரம்பு தொகுதியே எம்மை இயக்குகின்ற சக்தியை கொண்டிருக்கின்றது. இரு வகையான சக்தி. ஒன்று நாம் கட்டுப்படுத்தக்கூடிய இயக்கங்கள் எமது உடலில் நிறைய இருக்கின்றது. நாம் கட்டுப்படுத்தலாம். தேவையானால் நாம் நடப்பது, எமது தசைகளின் இயக்கங்கள். ஆனால் நாம் கட்டுப்படுத்த முடியாதவை எண்ண கணக்கில் இருக்கின்றது, ஆயிரக்கணக்கில் இருக்கின்றது. இவை பற்றி நாம் அறிய மாட்டோம். ஆனால் இவற்றை நாம் சீரமைத்து எமது உடல், உள்ளம், மனம், உணர்வுகள் மற்றும் இந்த சூட்சும சரீரத்தை நாம் சமநிலையில் செழிப்பாக வைத்திருக்க முடியும். அதற்காக நாம் ஒரு மகிழ்வான, அமைதியான, சமநிலையான வாழ்வதற்கே பிறந்தோம். நாம் யோசிச்சு பார்த்தால் தெரியும், இந்த உலகம் படைக்கப்பட்டதின் காரணம் என்ன? இந்த உலகத்தில் நாம் வந்ததன் காரணம் என்ன? இவ்வளவு அழகான இயற்கை இருக்கின்றது. வானம், பூமி, மரம், செடி கொடிகள், மலைகள், ஆறுகள், கடல் மற்றும் அண்டவெளி. அந்த அண்டவெளியில் நட்சத்திரங்கள், கிரகங்கள் என்று எவ்வளவோ இருக்கின்றது. இதில் மாபெரும் சக்தி நிறைந்திருக்கின்றது. ஸோ இவையெல்லாம் எதற்காக? பல்லாயிரக்கணக்கான வகையான உயிரினங்கள் இருக்கின்றது. அவற்றோடு நாம் இருக்கின்றோம். மனிதர்கள் மிகவும் கூர்ப்பில் முன்னேற்றம் அடைந்தவர்கள். நாம் பரிணாம வளர்ச்சியில் முன்னேற்றம் அடைந்தவர்கள். ஸோ எதற்காக இருக்கின்றோம்? எதற்காக இவையெல்லாம்? அனைத்தினுடைய அந்த அன்பின் நிமித்தமே இவை அனைத்தும் படைக்கப்பட்டது. அந்த அன்பை நாம் உணரலாம். அந்த அன்பை, அதைத்தான் தெய்வீக அன்பு என்போம். சில பேர் இறைவன் என்பார்கள், கடவுள் என்பார்கள். அந்த சக்தி தான், அது ஒரு அன்பு சக்தி. அந்த சக்தியை நாம் உணரும் கருவியே இந்த சூட்சும சரீரம். ஸோ நாம் சூட்சும சரீரத்தில் 3 நாடிகள் பார்த்தோம். 7 சக்கரங்கள், அதாவது சக்தி மையங்கள் இருக்கின்றது. குண்டலினி சக்தி எமக்குள் இருக்கின்றது. ஆத்மா இருக்கின்றது. ஸோ இவை மூலமாக நாம் எம்மை அறிந்து கொள்ளலாம். ஒரு வித்து பூமியில் போடும் போது பெரிய மரமாக வருகின்றது.
அந்த வித்துக்குள் அந்த ஆற்றல் இருக்கின்றது. அந்த ஆற்றலை வெளிக்கொண்டு வருவது இயற்கை, பூமி தாய். உண்மையில் பூமி தாயின் சக்தியே நீர், தேவையான சத்துக்களை கொடுத்து அந்த வித்தில் இருக்கும் ஆற்றலை வெளிக்கொண்டு வருகின்றது. அதுபோல், அதாவது அந்த வித்து பூமியோடு இணைய வேண்டும். கிட்டத்தட்ட அந்த வித்துக்கு அது அதனுடைய ஆதாரம் மூலத்தோடு இணைவது போல் நாமும் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு இணையும் போது எமது ஆற்றல்களை நாம் வெளிக்கொண்டு வரலாம். அந்த அன்பு சக்தியை, அந்த தெய்வீக சக்தியை நாம் உணரலாம். எனவே இன்று நாம் தியானத்துக்கு செல்லுவோம். இதனுடைய இந்த சாயோகா தியானம் ஒரு மாபெரும் கடல். நீங்கள் நாளாந்தம் நாம் இவற்றை கற்றுக்கொண்டு போவோம். அனுபவ ரீதியாக, அறிவுபூர்வமாக நாம் இவற்றை தெரிந்து கொண்டு செல்வோம். ஸோ இப்பொழுது நீங்கள் கதிரை, அதாவது நாற்காலியில் இருக்க விரும்பினாலும் இருக்கலாம், நிலத்தில் இருக்க விரும்பினாலும் இருக்கலாம். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் கால்களை நீங்கள் இவ்வாறு இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல். நாற்காலியில் அமர்ந்தால் கால்களை தனித்தனியாக இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். கைகள் இரண்டும் திறந்திருக்க வேண்டும். ஸோ மனம், உடல் இரண்டையும் நாம் இலகுவாக வைத்துக் கொள்வோம். அந்த அமைதி நிலையிலேயே நாம் அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். எனவே அமைதிக்கு செல்வது மிகவும் முக்கியம். ஸோ கவனத்தை எமக்குள் கொண்டு வர வேண்டும். கவனத்தை நாம் எமக்குள் கொண்டு வருவோம். இந்த எமது தலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய அமைப்பு, இந்த தலையில் நடு உச்சி குழி, அந்த சிறு குழந்தைகளில் துடிக்கும் பகுதி பிரம்மராந்திரம் என்று அழைக்கப்படும். அதன் கீழாக எமது இடது இருதயம், ஆத்மாவின் அந்த பீடம் அமைந்திருக்கிறது. சற்று கீழ், அதன் கீழ் ஒரு அங்குலம் வட்டத்துக்கு எமது தலைக்குள் இருப்பதுதான் அந்த சகஸ்ராரம் என்று அழைக்கப்படும். இந்த சகஸ்ரம் என்றால் 1000. அதாவது எமது மூளையில் 1000 நரம்பு முடிச்சுக்கள் முடிவடைகின்றது இந்த இடத்தில். இது ஒரு வெற்றிடமாகும். தலைக்குள் ஒரு அங்குல அளவுக்கு இந்த வெற்றிடம் இருக்கின்றது. இதில் எமது 1000 நரம்புகள் இந்த மூளையில் வந்து முடிவடைகின்றது. இவையே மிகவும், இந்த 1000 நரம்புகள் மிகவும் முக்கியமானவை. அன்னை குண்டலினி தாய் சக்தியால் ஒளி ஊட்டப்படும் போது நமக்கு அறிவு வளர ஆரம்பிக்கின்றது, முன்னேற்றம் ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த முதல் பயிற்சி எமது பிரம்மராந்திரத்தை நாம் எப்பொழுதும் தியானத்துக்கு அமரும் போது அந்த பிரம்மராந்திரம், அந்த உச்சிக்குழி தளர்வடைந்து அதை நாம் திறக்க விட வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கவனத்தை எமக்குள் கொண்டு வந்து எம்மை கவனிப்பது மட்டுமே. வேறொன்றும் நாம் செய்ய தேவையில்லை. நாம் அமைதி அடைந்து விட்டால் குண்டலினி தாய் தானாக அந்த வேலையை செய்வார். மற்றும் எமது தலையில் மற்ற அனைத்து சக்கரங்களின் பீடங்களும் எமது தலையில் இருக்கின்றது. நாம் போக போக அவற்றை கற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். ஸோ இப்பொழுது நாம் இந்த பிரம்மராந்திரம் உச்சிக்குழி திறக்கும் பயிற்சியை செய்வோம். இதுவே நாம் கடந்த வகுப்பில் பிரதானமாக செய்து கொண்டோம். ஸோ கவனம் எமது உச்சிக்குழியிலும் இரு கைகளிலும் நாம் வைக்கலாம். எண்ணங்கள் வருமாயின் நீங்கள் உங்களுடைய வலது கையை முதலில் அந்த பிரம்மராந்திரத்தில் வையுங்கள். வைத்து கடந்த வகுப்பில் டாக்டர் பாஸ்கர் சொன்னது போல் நீங்கள் முதல் உணர வேண்டியது தொடுகை. உங்கள் கை அதில் தொடுவதை நீங்கள் உணர்கின்றீர்களா? அதன் பின்பாக நீங்கள் பார்க்கலாம், சூடாக இருக்கின்றதா, குளிராக இருக்கின்றதா? அவ்வளவுதான். அது மெதுவாக குளிராக வந்தால் நீங்கள் 2 அங்குலம் மேலே உயர்த்துங்கள். ஸோ இப்பொழுது அனைவரும் நாம் இந்த பயிற்சியை செய்வோம். மன அமைதியோடு
பொறுமையோடு எந்த விதமான எதிர்வினையும் புரியாது, சந்தேகங்கள் இல்லாம இது நடக்குமா, இது நடக்காதா, எனக்கு செய்ய முடியுமா, எந்த சந்தேகமும் வேண்டாம். இது அனைவராலும் முடியும். எனவே பொறுமையோடு நாம் நமது இடது கையை திறந்து மடியில் வைப்போம். வலது கையை அந்த பிரம்மராந்திரத்தில் வலது கையின் உள்ளம் கை தொடுமாறு வைப்போம். தொடுகையை உணர முடிகின்றதா? தொடுகையை உணர முடிந்தால் அடுத்ததாக பாருங்கள், ஒரு சூடு அல்லது குளிர். கவனத்தை அங்கு கொண்டு வர வேண்டும். முழுமையாக மற்றும் பொறுமையாக கவனிப்பதே நமது வேலை. நமது குருவிடம் நாம் உதவியை பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ மாதாஜி, எனது பிரம்மராந்திரத்தை திறந்து தாருங்கள். அதை அமைதியாக வளர்வடைய செய்து எனது பிரம்மராந்திரத்தை திறந்து தாருங்கள். இப்பொழுது எமது வலது கையை 2 அங்குலம் உயர்த்தி அந்த எமது வலது உள்ளம் கைக்கும் பிரம்மராந்திரம் உச்சி குளிக்கும் இடையில் உள்ள பகுதியை கவனிப்போம். கவனிப்பது மட்டுமே. இப்பொழுது மெதுவாக உங்களுடைய வலது கையை மடக்கி கொண்டு வாருங்கள். இடது கையை கொண்டு செல்வோம். இடது கை உள்ளம் கையால் எமது பிரம்மராந்திரத்தை நாம் தொடுவோம். தொடுகையை உணர முடிகின்றதா? அதன் பின்பு மெதுவாக கவனித்துக் கொள்வோம். சூடாக வருகின்றதா, குளிர்ச்சியாக வருகின்றதா? பொறுமையாக கவனிப்போம். ஒரு சிறிய தளர்வு நமது உச்சியில் நாம் உணரலாம். இப்பொழுது நமது இடது கையை 2 அங்குல உயரத்துக்கு கொண்டு செல்வோம்.
எமது இடது உள்ளம் கைக்கும் தலை உச்சி குழிக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளியை கவனிப்போம். நமது இடது கையை இப்பொழுது நாம் மடக்கி கொண்டு வருவோம். இப்பொழுது நாம் இன்னொரு பயிற்சி செய்ய போகின்றோம். நாம் 2 கேள்விகளை நாம் கேட்போம். இப்பொழுது நமது இடது கை மடியில் வலது கை இடது இருதயத்தில் வைப்போம். இதில் நாம் அமைதியாக ஒரு கேள்வியை நாம் கேட்போம். ஏனென்றால் நாம் அந்த எமது ஆத்மாவோடு இணைப்பை நாம் பெற வேண்டும். வித்து எவ்வாறு பூமியோடு இணைக்கப்படுகின்றதோ அதுபோல் எமது இணைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு கேள்வியை கேட்போம். அன்னியே, நான் ஒரு தூய ஆத்மாவா? 3 முறை அமைதியாக நாம் கேட்போம். கேட்ட பின்பு பொறுமையாக கவனிப்போம். எமது இடது இருதயத்தை கவனிப்போம். கவனம் பிரம்மராந்திரத்தில் இருக்க வேண்டும். அங்கிருந்து கொண்டு இடது இருதயத்தை கவனிக்க வேண்டும். பிரம்மராந்திரத்தில் ஏதாவது ஒரு உணர்வு இருக்கின்றதா? கவனம் அங்கு செல்லும் போது ஒரு தளர்வு அல்லது சூடு அல்லது குளிர். அதை கவனித்து கொண்டு இந்த கேள்வியை நாம் 3 முறை அமைதியாக கேட்போம். அன்னியே, நான் ஒரு தூய ஆத்மாவா? இப்பொழுது எமது இடது கையை சற்று அப்படியே இடது பக்கம் கீழே கொண்டு வாருங்கள், மேல் வயிற்று பகுதிக்கு. இங்கு நாம் இன்னும் ஒரு கேள்வியை கேட்போம். அன்னியே, நானே எனக்கு குருவா? அன்னியே, நானே எனக்கு குருவா? குரு என்றால் என்ன? நாமே எமக்கு குருவாக இருப்பது என்பது நாம் எம்மை நன்கு அறிந்து எம்மை வளம்படுத்தும் திறனும் அறிவும் நிறைந்தவர்கள் என்பதே அதன் அர்த்தம். அன்னியே, நானே எனக்கு குருவா? 3 முறை அமைதியாக கேட்போம். இந்த 2 கேள்விகளும் கேட்ட பின்பு நாம் நமது கீழுள்ள 3 சக்கரங்களை நாம் உறுதிமொழிகள் மூலம் வளம்படுத்துவோம். எமது
வலது கையை இடது பக்கம் மேலே சற்று கீழே கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து நமது காலும் தொடையும் அந்த வயிறும் சந்திக்கும் இடம், அந்த இடத்தில் நன்றாக அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இடது பக்கம். இந்த இடமே தூய ஞானத்துக்கான இடம், சக்தி மையம். இதில் நாம் கேட்போம், அன்னையே எனக்கு தூய தெய்வீக அறிவை தாருங்கள். ஆறு முறை நீங்கள் கேட்கலாம். அமைதியாக உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள். அன்னையே எனக்கு தூய தெய்வீக ஞானத்தை தாருங்கள். கவனம் இருக்க வேண்டிய இடம் நமது பிரம்மராந்திரம். அங்கிருந்து கொண்டு தான் நாம் அனைத்தையும் கவனிக்க வேண்டும். இப்பொழுது எமது கையை நாம் இடது பக்கம் சற்று மேல் அந்த மேல் வயிற்று பகுதிக்கு கொண்டு செல்வோம். தூய ஞானம் கிடைத்ததும் நாமே எமக்கு குருவாக இருக்கும் அறிவும் திறனும் வந்து சேர்கின்றது. எனவே இதில் நாம் தன்னம்பிக்கையோடு சொல்லுவோம், அன்னையே நானே எனக்கு குரு. நாம் அந்த அறிவையும் திறனையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தன்னம்பிக்கையோடு நாம் சொல்லுவோம், தாயே நானே எனக்கு குருவானேன். இந்த உறுதிமொழிகள் மந்திரங்களாகும். நாம் ஆத்ம விழிப்புணர்வின் பின்பு சொல்லும் போது அவை உண்மையாகின்றது. அன்னையே நானே எனக்கு குருவானேன். நீங்கள் 10 முறை அமைதியாக சொல்லலாம். பொறுமை, அமைதி, சாட்சி பாவ நிலை. சாட்சி பாவ நிலை என்றால் எந்த ஒரு கேள்வியும் இல்லாது முழு நம்பிக்கையோடு செய்வோம். இப்பொழுது எமது கையை மீண்டும் எமது இடது இருதயத்துக்கு கொண்டு செல்வோம். இதில் நாம் சொல்லுவோம், அன்னையே நான் ஒரு தூய ஆத்மா. 12 முறை நாம் சொல்லுவோம், அன்னையே நான் ஒரு தூய ஆத்மா. அன்னையே நான் ஒரு தூய ஆத்மா.
இப்பொழுது எமது இடது கையை இடது பக்கம் மேலே கொண்டு சென்று எமது கழுத்து பாதையை கொண்டு செல்வோம். இப்பொழுது நாம் அடுத்த 3 சக்தி மையங்களையும் ஒளியூட்டுவோம். இடது பக்க கழுத்தும் தோளும் சந்திக்கும் இடத்தில் நாம் நன்றாக எமது கையை வைப்போம். இடது கையை தலையை வலது பக்கம் சற்று திருப்பிக் கொள்வோம். நாம் இதில் சொல்லுவோம், அன்னியே நான் எந்த குற்றமும் அறியேன். குற்ற உணர்வுகள் வரலாம், கடந்த காலம் ஞாபகத்துக்கு வரலாம். அவை அனைத்தையும் நாம் விட்டு விடுவோம். இதுவே அந்த தருணமாகும். அவை அனைத்தையும் முழுமையாக மறந்துவிடும் தருணம் இதுவே. பிழை விடுவது மனித இயல்பு. மற்றும் பிழை விடுவது ஏதோ ஒரு காரணத்துக்காக அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். நாம் மேலும் பலம் உள்ளவர்களாக வருகின்றோம். அதிலிருந்து கற்கும் போது உறுதியானவர்களாக வருகின்றோம். எனவே குற்ற உணர்வின்றி நாம் பாடத்தை கற்றுக்கொள்வதே மிகவும் முக்கியமானது. எம்மை எதிர்கொள்வதே மிகவும் முக்கியமானது. எனவே இதில் நாம் சொல்லுவோம், அன்னியே நான் எந்த குற்றமும் அறியேன். இதில் 16 முறை நீங்கள் அமைதியாக சொல்லலாம். நான் என்னை எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றேன். கடந்த காலம் முடிந்த ஒன்று. இப்பொழுது நாம் நமது இடது கையை முன் நெற்றியில் வைப்போம். முன் நெற்றியில் வைத்து சற்று கீழே குனிவோம். இதை நான் சொல்லுவோம், நான் என்னை மன்னிக்கின்றேன் மற்றும் அனைவரையும் மன்னிக்கின்றேன். நாம் எமக்கு திருப்தி வரும் வரை நாம் பல முறை சொல்லலாம். எம்மை மன்னிப்பதன் மூலம் நாம் கடந்த காலத்தில் இருந்து விடுபடுகின்றோம். கடந்த கால பிழைகளில் இருந்து விடுபடுகின்றோம். அவை அனைத்தும் முடிந்த ஒன்று. இந்த தெய்வீக அன்பின் முன்பால் அவை அனைத்தும் கரைந்து விடுகின்றது. நாம் எம்மை எதிர்நோக்கும் போது அறிவும் திறனோடும் நாம் எம்மை எதிர்கொள்ளும் போது நாம் முழுமையாக மன்னிக்கப்படுகின்றோம். நான் என்னை முழுமையாக மன்னிக்கின்றேன், மற்றவர்களையும் மன்னிக்கின்றேன். எனக்கு நான் சந்தர்ப்பம் கொடுப்பது போல் மற்றவர்களுக்கும் நாம் கொடுத்து விடுவோம். அந்த சந்தர்ப்பத்தை வழங்கிவிட்டால் இப்பொழுது அந்த தெய்வீக சக்தியின் அவர்களை பார்த்து கொள்வது தெய்வீக சக்தியின் வேலையாகின்றது. எமது வேலை முடிவடைகின்றது. எனவே மன்னிப்பு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், மந்திரம். நான் என்னை மன்னிக்கின்றேன், மற்றவர்களையும் மன்னித்து விடுகின்றேன்.
இப்பொழுது எமது இடது கையை பின்பக்க பிடரிக்கு கொண்டு செல்வோம். இந்த நமது இந்த நெற்றியில் இருக்கும் சக்கரம் ஆகிய சக்கரம் என்று சொல்லப்படும். நாம் இரண்டு பக்கங்களும் இந்த சக்கரத்தை நாம் வளம்படுத்துவோம். பின்பக்கத்தில் நாம் எமது தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அன்னையே, நான் தெரிந்தோ தெரியாமலோ ஏதும் தவறுகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இந்த பிறப்பில் மட்டுமல்ல, அனைத்து பிறப்புகளிலும் ஏதாவது தவறுகள் செய்து அவை அனைத்தையும் இந்த பிறப்புகளில் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து விடுங்கள். பிரம்மராந்திரத்தில் இருந்து கொண்டு கவனியுங்கள். இப்பொழுது எமது கடைசி சக்தி மையமான சகஸ்ராரத்தில் எமது வலது கை உள்ளம் கையை வலது கை உள்ளம் கையை வைப்போம். இடது கை திறந்திருக்கட்டும். தொடுகையை உணர முடிகின்றதா? உடனடியாக நாம் பார்க்க வேண்டியது பிரம்மராந்திரத்தில் தொடுகையை உணர முடிகின்றதா. அதன் பின்பு நாம் பிரார்த்திப்போம். அன்னியே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு, என்னை நானே உணரும் அந்த விழிப்புணர்வை எனக்கு தந்தரணும். தாயே, எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்தருளுங்கள். 7 முறை நாம் கேட்போம். சிறிது மசாஜ் செய்து கொள்ள விரும்பினாலும் நீங்கள் அந்த தலை உச்சிக்குழி பிரம்மராந்திரத்தை சிறிது அழுத்தம் கொடுத்து மசாஜ், அந்த தசையை மட்டும் மசாஜ் செய்து கொள்ளலாம். கவனம் தொடர்ந்து அங்கிருக்கட்டும். பொறுமை, அமைதி, நிதானம், முழு நம்பிக்கை. இப்பொழுது மெதுவாக கையை 2 அங்குல உயரத்தில் உயர்த்தி உங்கள் கை உச்சி குளிக்கும் கை உள்ளம் கைக்கும் இடையில் நடைபெறுவதை அவதானியுங்கள். தொடர்ந்து பொறுமையோடு ஒரு 2 நிமிடம் நாம் அப்படியே அவதானித்து கொண்டிருப்போம்.
இப்பொழுது உங்களுடைய வலது கையை நீங்கள் கீழே கொண்டு வந்து இரு கைகளையும் உங்களுடைய இருதய மட்டத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இருதய மட்டத்தில் நன்றாக விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எப்பொழுதும் தியானத்தில் இருக்கும் போது ஒன்றை நினைவுக்கு கொள்ள வேண்டும், நாம் தனியாக இல்லை. இந்த எங்கும் நிறைந்திருக்கும் இந்த தெய்வீக சக்தி, அதன் முன்பால் அமர்ந்திருக்கின்றோம். எனவே எமது இருதயத்தை நாம் திறப்போம். அங்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாது, கள்ளம் கபடம் சூதுவாது ஒன்றும் இல்லாது, தூய்மையாக நேர்மையாக உண்மையோடு எமது இருதயத்தை திறப்போம். நாம் அந்த ஒரே ஒரு ஆளுக்கு மட்டுமே நாம் எம்மை முழுமையாக எமது ரகசியம் அனைத்தையும் எமது இருதயத்தில் இருப்பதை முழுவதும் ஒளிவு மறைவின்றி திறக்கக்கூடியது அந்த இறை சக்தி, தெய்வீக சக்தி ஒன்றுதான். எனவே இங்கு எந்த விதமான தயக்கமும் இன்றி திறவுங்கள். இது எமக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள ரகசியம். பிரார்த்திப்போம். என்னை வளம்படுத்துங்கள். எனது வாழ்வை வளம்படுத்துங்கள். எனக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்து என்னை வளம்படுத்துங்கள். என்னை நானே அறிந்து என்னை நானே வளம்படுத்தும் திறனையும் அறிவையும் எனக்கு தந்தருளுங்கள். எமக்கு தேவையான அறிவை தந்து தெய்வீக அனுபவங்களை, தியான அனுபவங்களை நமக்கு தந்து எம்மை வழிநடத்த எமது குரு ஸ்ரீ மாத்திச்சி அவர்கள் இருக்கின்றார். அவருக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து, கடந்த வகுப்பில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், குண்டலினி அன்னையை எழுப்பி எவ்வாறு கவசம், எமக்கு இந்த பாதுகாப்பு கவசம் எவ்வாறு இடுவது என்பதை நாம் இன்று பார்ப்போம். குண்டலினி அன்னையை எழுப்புவது கடந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள். இன்று நாம் அந்த இதை செய்து இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்வோம். தியான முடிவில் உங்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்கின்றோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து செய்யலாம். நான் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதன் முன்பாக ஒரு சிறிய விளக்கம் உங்களுக்கு தந்த பின்பு செய்கின்றேன். அப்ப உங்களுக்கு இலகுவாக இருக்கும். பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய இடது கை உங்கள் முள்ளந்தண்டு வழியாக மேல் நோக்கி இவ்வாறு செல்லும். வலது கையை உள்ளிருந்து வழியாக நீங்கள் இவ்வாறு சுற்றி சுற்றி கொண்டு போக வேண்டும். இந்த முறை நீங்கள் சரியாக செய்யாவிட்டாலும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவை பார்த்து ஸ்ரீ மாத்திச்சியோடு சேர்ந்து நாம் செய்வோம். மற்றும் கவசம் எமது 7 சக்தி மையங்களுக்கு நாம் 7 தடவை செய்வோம். எமது வலது கையை இடது பக்கத்தில் இருந்து, இடது கை பக்கத்தில் இதில் இருந்து கீழிருந்து இப்படி வானவில் போல் மேலே கொண்டு போவீர்கள். பிறகு திரும்ப அந்த வழியாக திரும்ப கையை கொண்டு வருவீர்கள் 2வது தடவை செய்வதற்காக. இது 2வது தடவை. இவ்வாறு 7 தடவை 7 சக்கரங்களுக்கும் நாம் செய்வோம். இந்த பாதுகாப்பு கவசம்
என்பது 7 சக்தி மையங்களிலும் இந்த தெய்வீக நற்பண்புகள் இருக்கின்றது. அவை வெளிப்படும் போது அவையே எமக்கு பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது. ஸோ நாம் இப்பொழுது வீடியோவை பார்த்து செய்வோம். ஸோ முதல் தடவை செய்யும் போது பிரச்சனை இல்லை. போக போக நீங்கள் 2-3 வகுப்புகளில் இலகுவாக இதை நீங்கள் இந்த பயிற்சியை அறிந்து கொள்வீர்கள். ஸோ இப்பொழுது நாம் வீடியோவை பார்த்து செய்வோம். Hand has to be put in front like that, and the right hand is to be turned in a clockwise manner. Let's do it like that. You start moving it up, take it up like this, take it up, push back your head and loosen your shoulders and give it a twist. Now you tie it up there. One. You'll see the result just now, the proof of it. Now again do it. Take it up, push back, give another time. Now the third one has to be 3 times you have to tighten. Again do it. It's very simple. Everybody can do it. 1, 2, and 3. Like this. And give a kind of a protection to your aura. Now 1, this one protection to the 7 centers, so 7. Then 2, then again the 3, then the 4, then the 5, all the centers, then to the 6, and then to the 7. இன்று முக்கியமாக நாம் அந்த நமது சக்தி மையங்களை எவ்வாறு நாம் உறுதிமொழிகள் மூலம் ஒளியூட்டலாம் என்று பார்த்தோம். 9 படிகள் இந்த வீடியோவில் இருக்கின்றது. ஸோ எமது இடது பக்கம் தூய விருப்பம், வலது பக்கம் தூய செயல். இடது பக்கம் இச்சா சக்தி, வலது பக்கம் கிரியா சக்தி. ஸோ எமது இச்சா சக்தியை, அதாவது எமது தூய விருப்பத்தை நாம் கிரியா சக்தி, எமது செயல்கள் மூலம் நாம் ஒளியூட்டுகின்றோம். அதுவே அந்த இடது பக்க சக்தி மையங்களை நாம் எமது வலது கையை வைத்து 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 நாம் இந்த உறுதிமொழிகளை சொல்வதன் மூலம் அவற்றை நாம் எமது விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தோம், ஒளியூட்டினோம். விழிப்புணர்வுக்கு கொண்டு வரும் போது எமது தூய விருப்பத்தை நாம் தெரிவிக்கின்றோம். எனக்கு இது தேவை, எனக்கு இதை தாருங்கள். நாம் பெற்றோரை கேட்பது போல் உரிமையோடு எம்மை படைத்த இந்த தெய்வீக சக்தியை நாம் இந்த உறுதிமொழிகள் மூலம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். பொறுமையாக இருந்தால், அன்று கடந்த வகுப்பில் டாக்டர் பாஸ்கர் சொன்னார், நீங்கள் கேட்டுவிட்டு பொறுமையாக இருந்தால் ஏதோ ஒன்று கிடைக்கும் நிச்சயமாக. பிறகு அதிலிருந்து நாம் முன்னேற்றத்தை நிச்சயமாக காணலாம். இப்பொழுது நாம்
கேள்வி பதில்களுக்கு செல்வோம். கலந்துரையாடல். நீங்கள் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். இன்று எமது தியானத்தில் இணைந்து கொண்ட புதியவர்கள் அனைவருக்கும் மற்றும் ஜூம் ஃபேஸ்புக் மூலம் இணைந்தவர்கள் அனைவருக்கும் எமது அன்பான வணக்கங்களும் நன்றிகளும். ஃபேஸ்புக் அன்பர்கள் நீங்கள் சாட் மூலமாக எமக்கு அறிய தரலாம். ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஸோ நமக்கு அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்வோம். இன்று என்ன மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் அமைதி அடைந்ததா? கவனத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்த முடிந்ததா? சூடாக அல்லது குளிர்ச்சியாக உணர முடிந்ததா? ஒரு அமைதியை உணர முடிந்ததா? ஸோ அடுத்த வகுப்பில் நாம் எம்மை எவ்வாறு சமநிலைப்படுத்துவது, இந்த எண்ணங்களை எவ்வாறு சமநிலைக்கு கொண்டு வருவது என்பது பற்றி பார்ப்போம். இப்ப இந்த பயிற்சி உங்களை நிச்சயமாக எடுத்து செல்லும். சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கலாம். அப்படி என்றால் நாம் சமநிலைக்கு, அடுத்த பயிற்சி சமநிலைக்கு நாம் செல்லலாம். சரஸ்வதி அம்மா சொல்லுங்க. நீங்க மைக் ஆன் பண்ணி கதைக்கலாம். திவாகரன், உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த பயிற்சி மிகவும் அருமையாக இருந்தது. ஆனால் நீங்கள் சொல்லுவது ஒரு சத்தம் எங்களுக்கு கூடுதலாக எனக்கு கேட்கவில்லை. ஓ, அப்படியா? ஓகே. இன்னொரு தடவை அந்த பயிற்சியை அடுத்த வாரமும் செய்தால் நல்லதாக இருக்கும். நான் குளிர்ச்சியை அல்ல, சூடை உணர்ந்தேன். சூடு அது அது நல்லது. நீங்க என்ன செய்யலாம்டா, இப்ப வீட்டுல தியானம் என்ன செய்யறா, இப்ப அடுத்த செவ்வாய்க்கிழமை தானே எங்களோட தியானம். இந்த நீங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறீங்களா? ஆமா. அப்ப அதுல நாங்க இந்த இந்தியான் ரெக்கார்டிங் போடுவோம். ஓகே. அந்த ரெக்கார்டிங்கை பார்த்து நீங்க இந்த பயிற்சியை திரும்ப திரும்ப செய்யுங்க. காலை மாலை செய்யுங்க. முக்கியமா வந்து இதான் இந்த பிரம்மராந்திரத்துல கவனத்தை வையுங்க. எங்க அதான் நீங்க இப்ப அடுத்த வகுப்பு வரும் வரையும் இலகுவாக, எந்த விதமான கஷ்டம் இல்லை. நேரம் கிடைக்கிற நேரம் பிரம்மராந்திரத்துல கவனத்தை கொண்டு போங்க. அங்க என்ன உணர்றீங்க அந்த மாதிரி காலை மாலை நீங்க இந்த உறுதிமொழிகளை கூறி நீங்க தியானத்தை செய்யுங்க அடுத்த வகுப்பு வரை. மிச்சம் நல்லது உங்களோட சூடா வாரது. யூ ஆர் வெல்கம். ஸோ திவாகரன் சொல்லுங்க. திவாகரன், தலை உச்சி குளிர்ச்சியா இருந்த பஸ்ல டிராவல் பண்ணி கொண்டிருக்கீங்களா? பாருங்க, அப்படி இருந்து உங்களுக்கு அதுதான் என்ன, நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட கவனம் பிரம்மராந்திரத்துல இருந்தா சரி.
வெரி குட். அதான் காலம் ஜெயின் பண்ணி என்னண்டு விளங்கையில நீங்க சொல்றது? கொழும்புக்கு போயிட்டு இப்ப திருப்பி ஜெப்டாவுக்கு போயிட்டு வந்துருக்கேன். காலமா ஜெயின் பண்ணிடலாம் போயிட்டு அதனால. ஆ, ஓகே 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 ஓகே. பிரச்சனை இல்லை. அந்த குளிர்ச்சியை பிடிச்சு கொள்ளுங்க. ஸோ சும்மா நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் பிரம்மராந்திரத்தில் கவனத்தை கொண்டு போங்க. ஓகே. அதுதான் எங்கட என்னண்டா அதுதான் எங்கட வாசல், வீட்டு வாசல் மாதிரி. அப்போ அதுக்குள்ளே போக வேணும். கவனத்தை கொண்டு போங்க. நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் ஈவன் வேலை செய்கிற நேரமே கவனம் தானே, கவனத்தை அங்கே கொண்டு போய் அங்கே இருந்து கொண்டு வேலையை செய்யுங்க. அப்படி செய்தால், அப்படி செய்ய பழகினால் அது நல்லது. அது வந்து எங்களை ஒரு அமைதியான ஒரு ஆளாக மாற்றும். ப்ராக்டிஸ் பண்ணணும். எனக்கு உடலை செய்கிற என்னண்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவை என்று சொல்றேன். ப்ராக்டிஸ். மற்றவர்கள் சொல்லுங்க. சந்திரிகா, மதி, பழைய ஆக்கள் என்ன மாதிரி இருந்து உங்களுக்கு? வணக்கம் அம்மா. வணக்கம், சொல்லுங்க. நல்ல வைப்ரேஷன்ஸ், நல்ல கூல்னஸ், நல்லா இருந்துச்சு இது வகுப்பு. ஆஹா. இன்றைக்கு நாங்கள் சுதர்சன்ல தங்கச்சி வீட்டை வந்து நாங்கள் ஓ, ஓகே ஓகே. ஆஹா. வாரவா திருக்குறள் வளாகத்துக்கு வாரவா வகுப்புக்கு. அப்ப இன்றைக்கு இங்க வந்து செய்தது செய்யக்குள்ள நல்ல குளிர்ச்சியா உணர்ந்தா. ஆ. சரி. ஆஹா. ஆஹா. தொடர்ச்சியா அதை தக்க வைக்க முடியுது இல்லையா? அதை நமக்கு எங்களுடன் செய்யக்குள்ள அதை